மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நாங்கள் புவியியல் பாடம் பார்க்க இருக்கின்றோம். அதிலேயும் அபிவிருத்தி, இலங்கையின் அபிவிருத்தி, அண்மை கால அபிவிருத்தி நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் போன கிளாஸில் நாங்கள் பார்த்து என்ன இலங்கை எவ்வாறு அபிவிருத்தி அடைய முடியும், மிக விரைவாக அபிவிருத்தி அடைய முடியும் என்பதை பற்றி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். சரியா? ரைட். இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். என்ன அப்போ உங்களுக்கு படித்த பாடங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கணும். நேற்று நான் என்ன படித்தேன், அதுக்கு முதல் என்ன படித்தேன் என்பதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை மீட்டி மீட்டி பார்க்க வேண்டும். மீட்டி பார்க்குறேன்னா அதை நெச்சு பார்க்க வேண்டும். செய்கிற பாடங்களை செய்து பார்க்க வேண்டும். என்ன எவ்வளவு தூரம் நீங்கள் செய்து பார்க்குறீங்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். மனதிலையும் பதியும், கையும் நல்லா பழகிவிடும். அங்கே சோதனை போய் கை நோகுது, கை எழுத வருகுது இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. கண் பார்க்க கை எழுத தொடங்கும். மூளை வேலை செய்யும். விடைகளை, சரியான விடைகளை தெரிவு செய்து தரும் மூளை. ஆகவே மூளையும் கையும் என்ன ஒழுங்காக இயங்கும், ஞாபகமும் வர வேணும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டும். என்ன பிள்ளைகள், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். உங்களை மாதிரி நான் படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்லி தந்த விட இன்றைக்கு கூட ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு சொல்லித்தார். என்ன முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வெற்றி 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 கிடைத்து கொண்டு போகும். என்ன நீங்கள் 9 எடுக்கிறாக்களாக இருந்தால் அது 9+ஏ இருக்குது. டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் ஐலண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரலாம். என்ன ஆகவே நீங்கள் படிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதை மீட்டி பார்க்க வேணும், பயிற்சி செய்ய வேண்டும். என்ன கண் பழகும், கை வேலை செய்ய தொடங்கும். என்ன மூளை விடையை தந்து கொண்டிருக்கு. என்ன ஆகவே நீங்கள் நல்லா சாப்பிட வேணும், சத்துள்ள சாப்பாடுகள் சாப்பிட வேணும். என்ன அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு அம்மா தர்றதை சாப்பிட வேணும். அது வேணாம் இது வேணாம்னு நொட்டை சொல்லிக்கொண்டு நான் அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன். பொம்பளை பிள்ளைகள் எனக்கு பால் வேணாம், ஐயோ வேண்டாம், மருந்து மாரி குடிக்க வேணும். நீ குடித்தாத்தான் உங்களுடைய களைப்பெல்லாம் இல்லாமல் போகும், படிக்க நல்ல வசதியாக இருக்கும், உடம்பும் நல்ல தேக ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் உங்களால் படிக்க முடியும். களைப்படைய மாட்டீர்கள். களைப்படைந்தால் உங்களுக்கு மூளையும் வேலை செய்யாது. ஆகவே தர்றையெல்லாம் சாப்பிட வேணும். அம்மாக்கள் நல்லதான் தருவாங்க, நஞ்சு தருவாங்களா? இல்லை தானே? என்ன ஆகவே அம்மாவோட சண்டை பிடிக்கக்கூடாது பிள்ளைகள். ஏன்னா அம்மா தர்றையெல்லாம் சாப்பிட வேணும். என்ன குடிக்க வேணும். என்ன சரியா? அடுத்தது நல்லா படிக்க வேணும், முயற்சி செய்ய வேணும். டெலிஃபோனெல்லாம் தூக்கி எறிஞ்சிட வேணும். இன்னும் 2 மாதங்கள் தான் இந்த சோதனைக்கு இருக்குது. தூக்கி எறிஞ்சிடணும் டெலிஃபோன் எல்லாம் வேண்டாம். நல்ல விடயங்களுக்கு மட்டும். நேற்று வரலாற்றில் சொன்னேன், வரலாற்றில் முதலாம் உலகப் போர் அதுகளுக்கு நீங்கள் பார்க்கலாம். நல்ல விடயங்கள் உங்களுக்கு தேவையான அறிவை தேடுவதற்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? என்ன நான் பார்க்க மாட்டேன்னு போட்டு விளையாட்டில் அந்த அதில் இருக்கிற டெலிஃபோனில் இருக்கிற நிறைய கேம்ஸை விளையாடுவீங்க. என்ன இதெல்லாம் வேண்டாம், இப்போ வேண்டாம். நீங்கள் படிச்சுட்டு ஓய்வாக இருக்கும்போது பாருங்கள். இப்போ உங்களுக்கு முதல் முக்கியம் சோதனையில் பாஸ் பண்ண வேணும், நல்ல ரிசார்ட்ஸ் எடுக்க வேணும். அம்மா அப்பாவை, ஆசிரியர்கள், பாடசாலை எல்லாரும் பெருமைப்படுத்த வேணும். நீங்களும் உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். என்ன பிள்ளைங்க? ஓகே, சரியா? அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம் இலங்கையின் அண்மைக்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்ன என்று பார்த்தோம் நாங்கள். ஏன்னா அந்த அண்மைக்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தான் நான் உங்களுக்கு முதல் சொல்லியிருந்தேன். இவை தான் இலங்கையின் அண்மைக்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள். விளங்குதானே? இந்தந்த துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம், அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதன் மூலம் இவற்றில் நாங்கள் உச்ச வளர்ச்சி அடையலாம். எனவே உச்ச வளர்ச்சி என்பது நாட்டின் அபிவிருத்திக்கு அது இட்டு செல்லும். சரியா பிள்ளைகள்? ஆகவே இந்தந்த துறைகளில் முக்கிய கவனம் செலுத்தி அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளில் வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் போது மாற்றங்களை, எவ்வாறான மாற்றங்களை, முன்னேற்றமான அதிநவீன மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் பிள்ளைகள் இந்த நாடு அபிவிருத்தி அடைவதில் சந்தேகம் இல்லை. எனவே அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள்
மாற்றியமைப்பதன் மூலம் அதை புதிய ஒரு முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதன் மூலம் இலங்கை வெகு விரைவாக அபிவிருத்தி அடையும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அந்த உட்கட்டமைப்பு வசதிகளில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது அதனால் கிடைப்பது என்ன என்ற விடயங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். பாருங்க, இங்கே உட்கட்டமைப்பு வசதிகளில் அபிவிருத்தி செய்தனால ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பதற்கும் உங்களுக்கு விடை தந்திருக்கிறார்கள். பார்த்துக் கொள்ளுங்க, இது கட்டாயம் வரும். அப்ப இலங்கையினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளில் அந்தந்த துறைகளை தெரிவு செய்யப்பட்ட அந்த துறைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதன் மூலம் அல்லது வளர்ச்சியடைய செய்வதன் மூலம் எவ்வாறு அந்தந்த துறைகளை உன்னத வளர்ச்சி பாதையில் இட்டு செல்லலாம், அவ்வாறு இட்டு செல்வதன் மூலம் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்க, ஒன்று என்ன செய்யும், நாட்டில் புதிய பிரதேசங்கள் அபிவிருத்திக்கு திறக்கப்படும். அப்ப என்ன, புதிய பிரதேசங்கள் அபிவிருத்தி திறக்கப்படும் என்றால் சும்மா கிடக்கிற இடங்கள் எல்லாம் நிச்சயமாக அது என்ன பயன்பாட்டுக்கு ஆக்கப்படும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த ஏற்றுமதி கிராமங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். அது பயிற்சி இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கைத்தொழில் பொருட்கள் உற்பத்தி செய்வதாக இருக்கலாம், அல்லது மருந்து பொருட்களை உற்பத்தி செய்வதாக இருக்கலாம். இந்த விடயங்களில் சும்மா இருக்கிற பிரதேசங்கள் நிலங்களை எல்லாம் பயன்படுத்துவார்கள். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், இந்த கட்டுநாயக்க பிரதேசத்தில் ஏற்றுமதி வலயங்களை கைத்தொழில் பெட்டைகளை அமைத்து இருக்கிறார்கள். என்ன, இலங்கையின் பல்வேறு இடங்கள்ல கைத்தொழில் பெட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை போன கிழமை யாழ்ப்பாணம் விஜயம் செய்த போது என்ன சொல்லியிருக்கிறார், இங்கே காங்கிரஸ் துறையில் ஒரு பெரிய கைத்தொழில் பேட்டை ஒன்று அமைப்பதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். துறைமுகத்தை வைத்துக் கொண்டும் விமான நிலையத்தை வைத்துக் கொண்டும் கைத்தொழில் பேட்டைகளை அபிவிருத்தியை நிறுவுவதாக கூறியிருக்கின்றார். அவ்வாறு நிறுவும் போது பிள்ளைகள் சும்மா இருக்கிற பிரதேசங்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்படும். இதனால என்ன நடக்கும், அப்பிரதேசங்கள் வளர்ச்சி அடைவதோடு நாட்டிற்கு நிறைந்தளவு வருமானங்கள் கிடைக்கும், அந்நிய செலாவணி நிறைந்தளவு கிடைக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகள் எங்களுடைய பிரதேசத்தில் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் நன்கு பயன்படுத்தப்படும். பல்வேறு இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். என வீணில் அடிக்கப்படுகின்ற வளங்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்படும். இவ்வாறு பல்வேறு நன்மைகள் இந்த கைத்தொழில் பேட்டைகளால எங்களுக்கு கிடைக்கப்பெறும். தீமைகள் இல்லாமல் இல்லை, தீமைகளும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நன்மைகள் தான் இந்த புதிய பிரதேசங்கள் அபிவிருத்திக்காக திறக்கப்படும் போது அது நாட்டிற்கும் நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கும் அதிக நன்மையை கொடுக்கும் பிள்ளைகள். அப்ப புதிய பிரதேசங்கள் என்னும் போது அது எதுவாகவும் இருக்கலாம். ஒன்று, அது விவசாய நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படலாம், அல்லது கைத்தொழில் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படலாம், அல்லது அந்நிய செலாவணியை பெறும் பொருட்டு ஏற்றுமதிக்காக அது பயன்படுத்தப்படலாம். என்ன, இது மட்டுமல்ல, உள்நாட்டுக்குள்ளும் உள்நாட்டு மக்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டும் புதிய பிரதேசங்கள் திறக்கப்படும். என்ன, இப்ப நீங்க பார்க்கலாம், கொழும்புல நெருக்கடி, என்ன இடைநெருக்கடி. எனவே என்ன செய்கிறார்கள், கொழும்பை தாண்டி அங்கால நிறைந்த அளவு மக்களை கொண்டே குடியேற்றக்கூடியதாக அப்பிரதேசங்களை அபிவிருத்தி செய்கிறார்கள். அங்க வீடுகள் கட்டப்படுகின்றன. நீங்க பார்க்கலாம், தெய்வலைக்கு அங்கால ரத்னான அங்கால பகம் எல்லாம் சும்மா கிடந்த பிரதேசங்கள் எல்லாம் இன்றைக்கு வீடுகள், குடியேற்ற திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாடி வீடுகள் கட்டி கொழும்புக்குள்ள நெரிசலா இருக்கிற மக்களை அங்கு கொண்டே குடியேற்றுவது. அதுக்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், அங்க மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக, வாழ வேண்டும் என்பதற்காக, மக்கள் நகரங்களை நாடி வரக்கூடாது என்பதற்காக அந்த பிரதேசங்களை நகரமயமாக்குகிறார்கள். சிறந்த பாடசாலைகள், சிறந்த சுகாதார வசதிகள், என்ன அதே நேரத்தில் போக்குவரத்துக்கள், என்ன பல்வேறு நவீன போக்குவரத்துக்கள், பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். எனவே அங்க புதிய பிரதேசங்கள் திறக்கப்படும் போது இங்க இடைநெருக்கடிகள் குறைக்கப்படும் பிள்ளைகள். அதே நேரத்தில் மக்கள் வசதியாக வாழ்வார்கள். இங்கிருந்து சூழல் மாசடைதல், இடைநெருக்கடி, சுகாதார பிரச்சனை, கலாச்சார சீர்கேடுகள், இதே போன்று பல்வேறு விதமான
சவால்களை எல்லாம் மக்கள் தவிர்த்து கொண்டு இந்த புதிய பிரதேசங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைப்பிள்ளைகள் ஏற்படுத்தப்படும். அதே நேரத்தில் இங்கு சிறந்த போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தப்படுவதனால தொடர்பாடல்களும் நிறைந்த அளவு விருத்தி அடையும். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? அப்ப புதிய பிரதேசங்கள் அபிவிருத்திக்காக திறக்கப்படும் போது அது உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ அதிக நன்மைகளை அது இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கும். இதனால எமது நாடு அபிவிருத்தியை விரைவாக அடையக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்ப அடுத்து என்ன பிள்ளைகள்? சந்தைகள் விரிவடையும். சந்தைகள் விரிவடையும். உங்களுக்கு தெரியும் என்ன, இன்றைக்கு நாங்க சந்தைக்காக வேண்டி என்ன செய்தோம்? யாழ்ப்பாணத்தில் நீங்க பார்க்கலாம், நல்ல சந்தை இருந்தா திருநெல்வேலி, அங்க சுன்னாகம் என்று சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தூரத்துக்கு போகணும். ஒரு சில சந்தைகள் தான் பெயர் பெற்று. அதே மாதிரி இங்கே நீங்கள் கொழும்புல இருந்து இலங்கை முழுக்க பார்க்கலாம். சிங்கள பகுதிகளில் கூட முக்கியமான சில சந்தைகள் பல எனப்படுகின்ற சில சந்தைகள் தான் இருக்கின்றன. அவை கன தூரத்தில் இருக்கும், எல்லோராலையும் அதனால் பயன்பெற முடியாது. ஆனால் இன்றைக்கு புதிய பிரதேசங்கள் அபிவிருத்திக்கு உட்படுத்தப்படும் போது பிள்ளைகள் புதிய சந்தைகளும் திறக்கப்படும். அது உள்நாட்டிலும் வெளிநாட்டு ஏற்றுமதிக்காகவும் அவை பயன்படுத்தப்படும். எனவே சந்தைகள் எல்லாம் விரிவடையும். எவ்வாறு விரிவடையும்? நிறைய சந்தைகள் அமைக்கப்படுவதோடு அந்த சந்தைகளை தொடர்புபடுத்துகின்ற போக்குவரத்து வசதிகளும் பிள்ளைகள் அதிகரிக்கப்படும். விரிவாக சென்று சந்தைகளை அடையக்கூடியதாக, சந்தைகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லக்கூடியதாக, அதே நேரத்தில் நுகர்வோர் பொருட்களை விரைவாக வாங்கி கொண்டு வரக்கூடியதாக, நாட்டின் எல்லா இடங்களுக்கும் இந்த சந்தைகள் தொடர்புள்ளதாக செயற்படும். எனவே பிள்ளைகள் சந்தைகள் விரிவடைவதனால் என்ன நன்மை? நாளாந்த தேவைகள் ஒன்று நிறைவேற்றப்படும். இரண்டாவது, அதிகமான உற்பத்திகள் இடம்பெறும். சந்தைக்காக, கேள்விக்காக நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக அதிகமான பொருட்கள் உற்பத்தி செய்து சந்தையை கொண்டு வரப்படும். அங்கு அதிகமான பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்படும், எல்லோருக்கும் விநியோகிக்கப்படும். நாட்டில எல்லா பிரதேசங்களிலும் எல்லா பொருட்களும் இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் சந்தைகள் விரிவடையும் போது விலைகள் குறைவடையும். என்ன இவ்வாறான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் பிள்ளைகள். சில நேரங்களில் அந்த சந்தை ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்பட்டால் அதாலும் நிறைந்தளவு அந்நிய செலாவணி கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். என தரமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படவே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக இன்னும் தரமான பொருட்கள் கவனம் எடுத்து ஏற்றுமதி செய்வார்கள், உற்பத்தி செய்வார்கள். எனவே சந்தைகள் விரிவடைவதனால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இலங்கைக்கு அதிக நன்மை கிடைக்கும். இதனால இலங்கை முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் மக்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் கொள்வனவு சக்திகளும் அதிகரிக்கப்படும். விற்கின்றவர் வாங்குகின்றவர், நாங்கள் வாங்குகின்றவர் நுகர்வோர், உற்பத்தியாளர் விற்பனையாளர், நுகர்வோர் அனைவருக்கும் இடையிலே நிறைந்த அளவு தொடர்புகள் ஏற்படுத்தப்படும். நாடுகளுக்கும் சந்தைகளுக்கும் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் மாநகரங்களுக்கும் சந்தைகளுக்கும் இடையிலே தொடர்புகள் இலகுவாக்கப்படும். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, புதிய உற்பத்திகள் விரைவில் சந்தையை சென்றடையும். அதுதான் முன்னுக்கே சொல்லிட்டேன். என்ன புதிய உற்பத்திகள் விரைவில் சந்தையை சென்றடையும். ஒவ்வொரு சந்தையை சென்றடையும். சந்தையை அடிப்படையாக கொண்டு போக்குவரத்து வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தப்படும். தரமான வீதிகள் அமைக்கப்படும். விரைவாக செல்லக்கூடியதும் பாதுகாப்பான போக்குவரத்து சாதனங்கள் வாகனங்கள் பயன்படுத்தப்படும். பாதுகாப்பாக செல்லக்கூடியதும் விரைவாக செல்லக்கூடியதும் வாகனங்கள் பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் பாதுகாப்பானதும் விரைவாக செல்லக்கூடிய வீதிகள் எல்லாம் அமைக்கப்படும். அது சிறு வீதியா இருக்கலாம், பெருவீதியா இருக்கலாம், அல்லது புற வீதியா இருக்கலாம். சந்தைகளை நாடி இவை அமைக்கப்படும். வீதிகள் நிறைய அமைக்கப்படுவதனால விரைவாக செல்லலாம், விரைவாக திரும்பி வரலாம். அதுதான் உற்பத்திகள் விரைவில் சந்தையை சென்றடையும். உற்பத்தி செய்கிற பொருட்கள் எல்லாம் விரைவாக சந்தையை சென்றடையும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், உங்களோட பகுதிகளில், நீங்கள் வாழுகின்ற பகுதிகளில் சந்தைக்கு போறால் எவ்வளவு தூரம் அம்மா நீங்கள் நடந்து செல்ல வேண்டும். நீங்கள் அல்ல, உங்களுடைய பெற்றோர் நடந்து சென்று வாங்க வேண்டும், அல்லது வாகனத்தில் சென்று பெட்ரோல் செலவழித்து வாங்கி வர வேண்டும். என்ன சுமைகோலே முக்காப்பணம், என்ன அதில் விலை காப்பணமாக இருக்கும், பொருள் விலை காப்பணமாக இருக்கும். சுமைகூலி என்றால்
அதை வாங்கி வருகின்ற அந்த கூலி முக்காப்பணமாக இருக்கும் என்றால் முக்காவாசி நாங்கள் சந்தைக்கு போய் வருவதற்கே செலவழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் சந்தைகள் விரிவடையும் போது பொருட்கள் எல்லாம் விரைவாக வந்தடையும். நாங்களும் இலகுவாக பொருட்களை பக்கத்திலேயே வேண்டிடுவோம். இப்போ எல்லா இடமும் சந்தைகள் வரும்போது பிள்ளைகள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, போக்குவரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பக்கத்திலேயே வேண்டிடலாம். ஏன்னா இதனால உற்பத்திகளும் விரைவாக சென்றடையும், அதே நேரத்தில் நாங்களும் விரைவாக வாங்கி வரலாம். உதாரணமாக ஒரு மீன் வாங்குவதா இருந்தால் யோசிச்சு பாருங்க. மீன் வாங்குவதால் சந்தைக்கு போவதா இருந்தால் எவ்வளவு தூரம் போக வேணும்? அதுக்கு வீட்டை வர்றதுக்கு இடையில மீன் பழுதாகிடும். என்ன அதே நேரத்தில் அது ஐஸ் மீனா இருந்தா டேஸ்டா இருக்காதுன்ற ஒரு எண்ணம். ஆகவே இதுக்கு கிட்ட சந்தையில் இருக்கும்போது, அருகாமையில் இருக்கும் போதோ, அதே நேரத்தில் சிறந்த போக்குவரத்து வசதிகள் ஏற்படும் போதோ பிள்ளைகள் உடனடியாக உற்பத்தியாளரும் சந்தைக்கு பொருட்களை கொண்டு வருவார்கள். நாங்களும் சந்தையிலிருந்து விரைவாக பொருட்களை வாங்கி கொண்டு வந்து சேரலாம். இது விளங்குதா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க, பயணிகள் பொருட்களின் அசைவு விரைவுபடுத்தப்படும். விரைவுபடுத்தப்படும் தானே. போக்குவரத்து என்றால் சந்தைக்கு போவதா இருந்தால் நீண்ட தூரம் போக வேணும், அதே நேரத்தில் வாகன வசதி வேணும், அல்லது பஸ்ஸுக்கு அவனுடைய காத்திருந்து சந்தையை போய் வரவே 12 மணி ஆயிடும். ஆனால் சந்தைகளும் விரிவடைந்து போக்குவரத்து வசதிகளும் இலகுவாக்கப்பட்டால், அதிநவீனமயப்படுத்தப்பட்டால் என்ன கிடைக்கும்? எங்களுக்கு பயணிகள் பொருட்களின் அசைவும் விரைவுபடுத்தப்படும். கிதியா போய் கிதியா வந்துடலாம். என்ன எங்க கடைக்கு போனவரை காணலண்டு அம்மா பேசி கொண்டிருப்பா, எங்க போனவர் இன்னும் வரலையே, இன்னும் திரும்பலையே. காரணம் என்ன? விரைவாக போய் விரைவாக வர முடியாது. ஒன்று நீண்ட தூரமாக இருக்கும், அல்லது போக்குவரத்து வசதிகள் விரிவடையாமையால் இருக்கும். எனவே இன்றைக்கு போக்குவரத்து வசதிகளும் விரிவடைந்து சந்தைகளும் நிறைந்த அளவு காணப்படும் போது என்ன நடக்கும் பிள்ளைகள்? பயணிகள் பொருட்களின் அசைவுகள் விரைவுபடுத்தப்படும். விரைவாக போய் விரைவாக குயிக் கடகண்டு பொருட்கள் வரும், கடகண்டு வெளியேறிவிடும். நாங்கள் எங்களுக்கு தெரிவதில்லை. அங்கே நின்று சந்தையில் நின்று கவனித்து பார்த்தீர்கள் இருந்தால், கொழும்பு மாநகரில் நீங்கள் சந்தையில் இல்லை கடை தெருவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர க்ரௌடாக இருக்கும். க்ரௌட் வந்து டக்குன்னு அது போய்விடும், புதிய க்ரௌட் வேறு. அப்போ நெடுக சனமாக இருக்கும், அந்த சனம் முழுக்க அங்கேயே தங்கி நிற்காது. என்ன அது கடகடண்டு விரைவாக சென்று விடும். அதுக்கு காரணம் போக்குவரத்து வசதிகள் விரிவடைந்து காணப்படுதல், வளர்ச்சி அடைந்து காணப்படுதல். அதே நேரத்தில் சந்தைகளும் வளர்ச்சி அடைந்து காணப்படுவதனால பொருட்களை விரைவாக கொண்டு வரலாம், பொருட்களை விரைவாக விநியோகிக்கலாம். என்ன விரைவாக விநியோகிக்கலாம். அங்கே நின்று அவர் கொடுக்கிறவரெல்லாம் இப்பொழுது நீங்க பார்க்கலாம். என்ன நிறுக்கிற அளக்கிற எல்லாம் இன்றைக்கு டிஜிட்டல் முறையாகிவிட்டது. என்ன அதே நேரத்தில் நீங்க சந்தைக்கு போக தேவையில்லை. இன்றைக்கு நீங்க டெலிபோன்ல நீங்க ஆர்டர் பண்ணி விட்டா எல்லா பொருட்களும் வீட்டை வரும், எல்லா பொருட்களுமே வீட்டை வரும். என்ன பாக்குறீங்க தானே? டெலிபோன்ல ஆர்டர் பண்ணுவீங்க. இன்றைக்கு நீங்க பீஸா என்னவோ ஆர்டர் பண்ணுவீங்க, அடிக்கடி டெலிபோன்ல வீட்டை வந்து என்ன நேரமா இருந்தாலும் சரி. இப்போ விரைவாக அசைக்கப்படும், பொருட்களும் அசைக்கப்படும், ஆட்களும் அசைக்கப்படும், நகருவார்கள் அல்லது செய்யப்படுவார்கள். இப்ப சரியாதான். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பௌதிக தூரம் குறைவடைவதுடன் நேரமும் மீதமாக்கப்படும். அது என்ன பௌதிக தூரம்? அது என்ன பௌதிகம்? பௌதிகம் என்ற அந்த இயற்கை பிள்ளைகள். பௌதிகம் என்பது இயற்கை. அப்ப பௌதிக தூரம் என்று ஏன் சொல்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் இந்த பூமியில செய்யப்படுகிறோம். எனவே இந்த பூமியில நிலம், நீர், ஆகாயம், தரை, நீரை மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த பௌதிகம். என்ன அந்த பௌதிக தூரம் குறைவடையும் என்று சொன்னால், நாங்கள் இந்த பூமியில வாழ போறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தூரம் அது சேர்த்து சொல்லுகின்றார்கள். இந்த பௌதிக தூரம் எனக்கு யோசிக்க கூடாது, பௌதிகம் என்றால் யோசிக்க கூடாது. அதாவது இந்த பூமியில நாங்கள் வான்வழியாகவோ அல்லது தர வழியாகவோ அல்லது நீர் வழியாகவோ பயணம் செய்யும் போது என்ன தரையால பயணம் செய்கின்றோம், நீரால பயணம் செய்கின்றோம், வானத்தால ஆகாயத்தால பயணம் செய்கின்றோம். எனவே இந்த பௌதிக இதையெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பௌதிகம் எனப்படும்.
இந்த பௌதிக தூரம் குறைபாடு அடையும். ஏன் ஏன் ஒன்று போக்குவரத்துகள் நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது வீதி போக்குவரத்தா இருக்கலாம், அல்லது நீர் போக்குவரத்தா இருக்கலாம், அல்லது ஆகாய போக்குவரத்தா இருக்கலாம். இவை போக்குவரத்து வீதிகளோ அங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களோ நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விரைவாகவும் பாதுகாப்பாகவும் அதிக பயணிகளையும் பொருட்களையும் ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடியதாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. என்னென்ன வீதிகளும் அந்த வீதிகளில் ஓடுகின்ற வாகனங்களும். எனவே பிள்ளைகள் என்ன நடக்கின்றது? இதனால ஒன்று விரைவாக சென்று வரலாம், அடுத்தது சந்தைகளும் விரிவடைந்திருக்கின்றன. இன்றைக்கு எல்லா இடமுமே சந்தைகள் நீங்க பார்க்கலாம். சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் இப்ப டவுனா மாறிக்கொண்டிருக்கேன். நீங்கள் வாழ்கின்ற பிரதேசத்தை பார்க்கலாம். முன்னுக்கு நீங்கள் பிறக்க முதல் ஒரு சின்ன கடையா இருந்த சந்திகள் எல்லாம் இன்றைக்கு பெரிய கடை டவுன் மாறிவிட்டன. அந்த அளவுக்கு இன்றைக்கு சனத்துவ அதிகரிக்க தேவைகளையும் அதிகரிக்கின்றது. அதே நேரத்தில் நாகரிகமும் வளர்ச்சி அடைகின்றது. புதிய புதிய தேவைகள் எல்லாம் உருவாகின்றது. எனவே கைத்தொழில், அடுத்த தொழில்நுட்பம் என்பவற்றின் உதவியோடு இன்றைக்கு பாரிய நவீன பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. டெலிபோனை பார்க்கலாம், எத்தனை லட்சம் பெருமையான டெலிபோன்கள். நாலு அந்த புது புது மாடல் வந்து இருக்கு. என்ன பிள்ளைகள், அப்ப அதை வாங்குவதற்கு நாங்கள் நல்ல விருப்பமுடையவர்களா இருக்கிறோம். அப்படி எல்லா பொருட்களுமே இன்றைக்கு உற்பத்தி செய்யப்படுவதனால் அவற்றை விற்பதற்கு அதிக அளவு சந்தைகள் இன்றைக்கு குவிய தொடங்கிவிட்டன. எனவே சந்தைகள் புதிதாக திறக்கப்படுகின்றன. இருக்கின்ற சந்தைகள் நவீனமயப்படுத்தப்படுகின்றன. அதே நேரம் சந்தைகளை சென்றடைவதற்கு போக்குவரத்து வசதிகள், வீதிகளும் நவீனமயப்படுத்தப்படுவதனால் பிள்ளைகள் என்ன நடக்கின்றது? பௌதிக தூரம் குறைவடைவதுடன் நேரம் மிச்சமாகின்றது. இன்றைக்கு சந்தைக்கு போறோம், சுத்தி வரணும். நீங்க உங்களோட கிராமங்கள் எல்லாம் நீங்க பார்க்க சந்தையை போறோம்னா சுத்தி வரணும். இடையில ஆறுகளோடும் ஆற்றில் சில நேரம் பயணம் செய்துதான் அங்கு அடக்கரைக்கு சந்தைக்கு போக வேண்டிய இருந்தது. இதப்ப அந்த காலம். சில நேரங்களில் மலைநாடுகளில் இன்றைக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம், இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் ஒரு சில பிரதேசங்களை தவிர ஏனைய பிரதேசங்கள் எல்லாம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து விட்டன, வளர்ச்சி அடைந்து வருகின்றன. இன்றைக்கு மலைநாட்டு பிரதேசங்களும் இன்றைக்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு இன்றைக்கு அவற்றில் நல்ல பாலங்கள், வீதிகள் எல்லாம் அமைக்கப்பட்டு போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுவதனாலும் பௌதிக தூரம் குறைவடையும். இன்றைக்கு சுற்றி வந்தது, இன்றைக்கு டப்பண்டு குறுக்கு வழியால புதிய பாதைகள் அமைக்கப்பட்டு, பாதுகாப்பான நவீன பாதைகள் அமைக்கப்பட்டு, மேம்பாலங்களோ அல்லது சாதாரண பாலங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு போக்குவரத்தினுடைய தூரம் குறைவடைகின்றது. அதே நேரம் நேரமும் நீளமாகும். அது தெரிந்த பிள்ளைகள், கெதியா போனால் நேரம் மிச்சப்படிக்கும். அப்ப நாங்கள் வேறு வேலைகளை செய்யலாம். என்ன பிள்ளைகள், இன்றைக்கு கடைக்காண்ட போய் நின்று லைன்ல நின்று அல்லது எனக்கு அந்த பொருள் இந்த பொருள் வேணும்னா நீங்கள் அவசரமா இன்றைக்கு சோதனை போகணும். 12 மணிக்கு அடுத்த பிள்ளை வேறும் சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு சோதனை போகணும். அங்க அம்மா கடையில இருந்து தூங்கி கொண்டிருப்பான். ஏன்னா அவ்வளவு கிரௌட். அவரும் கடையில் இருக்கிற அவரும் விற்கிறவரும் சரியான சோம்பரித்தனமா இருப்பார். ஆனா இன்றைக்கு என்ன நடந்துட்டு பிள்ளைகள், இன்றைக்கு டிஜிட்டல்லே நீங்க போன்லயே இன்றைக்கு ஆர்டர் பண்ணி விட்டா முழு சாமானும் கேஸ்ல இருந்து எல்லாமே வீட்டுக்கு வந்து சேரும். ஆனா பணம் வேணும். அதே நேரத்தில் கடைக்கு போனீங்கன்னா இன்றைக்கெல்லாம் டிஜிட்டல் முறை. இன்றைக்கெல்லாம் நீங்களே பொருட்களை கடைகளில் எடுத்து உங்களுக்கு விரும்பான பொருட்களை எடுத்து போட்டு கொண்டு வருவீங்க. அங்கே நிறுத்த வேண்டிய தேவையில்லை. பில் போடுற இடத்துக்கு மட்டும் அங்கெல்லாம் நிறுத்து பேக்கெட் பண்ணி வடிவா வச்சிருப்பாங்க. பில் போடுற மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் கிரௌடா இருக்கும். அது இப்போ 4-5 பேர் ஃபுட் சிட்டியெல்லாம் பில் போடுறார்கள். பார்த்தீங்கன்னா வளைச்சிருந்து பில் போடுவார்கள். குயிக்கா. அப்ப என்ன பிள்ளை நடக்குது பிள்ளைகள், நேரமும் மீதமாக்கப்படும். இப்ப விளங்குதா? இப்ப அடுத்தது என்ன பிள்ளைகள், உள்ளக இடப்பெயர்வு பாங்குகள் மாற்றமடையும். அது என்ன உள்ளக இடப்பெயர்வுகள்? அதாவது உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ள இருக்கின்ற இடப்பெயர்வு. இடப்பெயர்வு என்றால் மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது, அது இடப்பெயர்வு எனப்படும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது, அது பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு வசதிகளுக்காக மக்கள் இடம்பெயர்வார்கள். ஒன்று வீட்டு வசதி குடியிருப்புகளுக்காக இடம்பெயர்வார்கள்,
அல்லது யுத்தங்களுக்காக இடம்பெறுவார்கள், அல்லது இயற்கை அனர்த்தங்களுக்காக இடம்பெறுவார்கள். இப்படி இருக்க இன்னொரு வகையில மக்கள் தங்களுடைய வசதிகளுக்காக இடம்பெறுவார்கள், தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக, தங்களுடைய நாகரிகங்களுக்காக. இன்றைக்கு கிராமத்துல வாழ்றது, இன்றைக்கு நாகரிகம் இல்லைன்னு எல்லாம் டவுனுக்கு வருவார்கள். பல்வேறு வசதிகளுக்காகவும் அதே நேரம் நாகரிகத்துக்காக. இன்றைக்கு எங்க நல்ல பிரதேசங்கள் இருக்கோ அங்க நாடி செல்வார்கள். இன்றைக்கு வெளிநாடுகளே இன்றைக்கு நாங்கள் சில நாடுகளை தெரிந்து தானே போறோம். இந்த நாடு நல்ல நாடு, இந்த நாடு நல்ல நாடு, இங்க போவோம் அங்க போவோம். அப்பாறு எங்களுடைய தேவைகளும் எங்களுடைய வசதிகளும் எங்களுடைய நாகரிகமும் வளர்ச்சி அடைவதனால எங்களுடைய இடப்பெயர்களும் அதை நோக்கி இருக்கின்றன. ஆனா இங்க நாங்க பார்த்தோம் என்றால் உள்ளக இடப்பெயர்களின் பாங்குகளில் மாற்றம் ஏற்படும் போது பிள்ளைகள், நாங்கள் இடம்பெறுகின்ற பல்வேறு தேவைகளுக்காக ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு செல்கின்ற ஒன்று நிரந்தரமாக இருக்கலாம், அல்ல தற்காலிகமா போட்டு வரலாம். இந்த இடப்பெயர்வு பாங்குகளின் மாற்றமடையும். முன்னர் இடப்பெயர்வு என்னத்துக்காக இருந்தது? ஒன்று யுத்தங்களுக்காக இருந்தது இடம்பெயர்ந்த நாங்கள், அல்லது பாரிய நோய்களுக்காக இடம்பெயர்ந்த. புராதன காலத்துல வாந்தி பேதி நோய், பல நோய் காலத்துல தலைநகரங்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்ததுக்கு காரணம், வடக்கில் இருந்த தலைநகரங்கள் என தெற்கு நோக்கி அன்றாஜபுரம் பல நோய் பிரதேசங்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்தது காரணம், அங்கு ஒன்று வெளிநாட்டு படையெடுப்புகள், இரண்டாவது உள்நாட்டில் இடம்பெற்ற தொற்று நோய்கள், மலேரியா, வாந்தி பேதி போன்ற கொடிய நோய்களாலும் பாரிய மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். எனவே அப்ப இடப்பெயர்வுகள் யுத்தங்களினாலும் அடுத்தது நோய்களினாலும். இன்றைக்கும் யுத்தம் இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் இப்ப 30 வருடங்கள், இப்ப ஒரு கடந்த 10-15 வருடங்களாக இப்ப அமைதி நிலவுது. எனவே மக்கள் என்னத்துக்காக வேண்டி இடம்பெறுவார்கள்? இனி ஒன்று இட நெருக்கடிக்காக இடம்பெறுவார்கள், அடுத்தது பல்வேறு வசதிகளை பெற்றுக் கொள்வதற்காக நகரங்களை நோக்கி வந்தால் பல்வேறு வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக இடம்பெறுவார்கள். அடுத்தது சிலர் சந்தோஷமாக வாழ்வதற்காக இடம்பெறுவார்கள். அது நகரங்களை நோக்கி தான் இருக்கலாம், பெரும்பாலும் நகரங்களை நோக்கி தான் இடம்பெறுவார்கள். மற்றது சிலர் தங்களுடைய அமைதியாக வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும், கிராமங்களை நோக்கி இடம்பெறுவார்கள். அது குறைவு. ஆனால் இடப்பெயர்வினும் பாங்களில் மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னால் பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு வகையில மக்கள் இடம்பெறுவார்கள். ஒன்று தனியாக இடம்பெறுவார்கள், தனி குடும்பங்களாக, அல்லது ஒரு இனமாக இடம்பெறுவார்கள், அல்லது கூட்டம் கூட்டமாக இடம்பெறுவார்கள். இன்றைக்கு இலங்கையில நீங்க பார்க்கலாம், யுத்தங்கள் இன்றைக்கு முடிவடைந்தால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது இன்றைக்கு விவசாய நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது கைத்தொழில் நடவடிக்கைகளுக்காக இடம்பெறுவார்கள். தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக, தங்களுடைய நாகரிகங்களுக்காக. இன்றைக்கு கிராமத்துல வாழ்றது, இன்றைக்கு நாகரிகம் இல்லைன்னு எல்லாம் டவுனுக்கு வருவார்கள். பல்வேறு வசதிகளுக்காகவும் அதே நேரம் நாகரிகத்துக்காக. இன்றைக்கு எங்க நல்ல பிரதேசங்கள் இருக்கோ அங்க நாடி செல்வார்கள். இன்றைக்கு வெளிநாடுகளே இன்றைக்கு நாங்க சில நாடுகளை தெரிந்து தானே போறோம். இந்த நாடு நல்ல நாடு, இந்த நாடு நல்ல நாடு, இங்க போவோம் அங்க போவோம். அப்பாறு எங்களுடைய தேவைகளும் எங்களுடைய வசதிகளும் எங்களுடைய நாகரிகமும் வளர்ச்சி அடைவதனால எங்களுடைய இடப்பெயர்களும் அதை நோக்கி இருக்கின்றன. ஆனா இங்க நாங்க பார்த்தோம் என்றால் உள்ளக இடப்பெயர்களின் பாங்குகளில் மாற்றம் ஏற்படும் போது பிள்ளைகள், நாங்கள் இடம்பெறுகின்ற பல்வேறு தேவைகளுக்காக ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு செல்கின்ற ஒன்று நிரந்தரமாக இருக்கலாம், அல்ல தற்காலிகமா போட்டு வரலாம். இந்த இடப்பெயர்வு பாங்குகளின் மாற்றமடையும். முன்னர் இடப்பெயர்வு என்னத்துக்காக இருந்தது? ஒன்று யுத்தங்களுக்காக இருந்தது இடம்பெயர்ந்த நாங்கள், அல்லது பாரிய நோய்களுக்காக இடம்பெயர்ந்த. புராதன காலத்துல வாந்தி பேதி நோய், பல நோய் காலத்துல தலைநகரங்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்ததுக்கு காரணம், வடக்கில் இருந்த தலைநகரங்கள் என தெற்கு நோக்கி அன்றாஜபுரம் பல நோய் பிரதேசங்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்தது காரணம், அங்கு ஒன்று வெளிநாட்டு படையெடுப்புகள், இரண்டாவது உள்நாட்டில் இடம்பெற்ற தொற்று நோய்கள், மலேரியா, வாந்தி பேதி போன்ற கொடிய நோய்களாலும் பாரிய மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். எனவே அப்ப இடப்பெயர்வுகள் யுத்தங்களினாலும் அடுத்தது நோய்களினாலும். இன்றைக்கும் யுத்தம் இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் இப்ப 30 வருடங்கள், இப்ப ஒரு கடந்த 10-15 வருடங்களாக இப்ப அமைதி நிலவுது. எனவே மக்கள் என்னத்துக்காக வேண்டி இடம்பெறுவார்கள்? இனி ஒன்று இட நெருக்கடிக்காக இடம்பெறுவார்கள்,
அடுத்தது பல்வேறு வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக நகரங்களை நோக்கி வந்தால் பல்வேறு வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக இடம்பெறுவார்கள். அடுத்தது சிலர் சந்தோஷமாக வாழ்வதற்காக இடம்பெறுவார்கள். அது நகரங்களை நோக்கி தான் இருக்கலாம், பெரும்பாலும் நகரங்களை நோக்கி தான் இடம்பெறுவார்கள். மற்றது சிலர் தங்களுடைய அமைதியாக வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும், கிராமங்களை நோக்கி இடம்பெறுவார்கள். அது குறைவு. ஆனால் இடம்பெறும் பாங்களில் மாற்றங்கள் ஏற்படும். என்று சொன்னால் பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு வகையில மக்கள் இடம்பெறுவார்கள். ஒன்று தனியாக இடம்பெறுவார்கள், தனி குடும்பங்களாக, அல்லது ஒரு இனமாக இடம்பெறுவார்கள், அல்லது கூட்டம் கூட்டமாக இடம்பெறுவார்கள். இன்றைக்கு இலங்கையில நீங்க பார்க்கலாம், யுத்தங்கள் இன்றைக்கு முடிவடைந்தால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது இன்றைக்கு விவசாய நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது கைத்தொழில் நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கைகளுக்காகவோ இன்றைக்கு மக்கள் இடம்பெயரப்படுகின்றார்கள். தாங்கள் விரும்பி இடம்பெறுவது மட்டுமல்ல, அரசாங்கங்கள் ஒவ்வொரு பிரதேசங்களையும் அபிவிருத்தி செய்வதற்காக இன்றைக்கு மக்களை இடம்பெயர செய்கின்றது. எனவே அந்த இடம்பெயர்வுகளிலும் மாற்றங்கள் ஏற்படும். இது விளங்குதா பிள்ளைகள்? அடுத்த புதிய கைத்தொழில் வாய்ப்புகள் உருவாகும். சரியா பிள்ளைகள்? அப்ப எல்லாரிடமும் சந்தையில் திறக்கப்படும் போது, எல்லா பிரதேசங்களும் பயன்படுத்தப்படும் போது மக்களுக்கு கைத்தொழில் வளர்ச்சி அடைவதோடு அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு உருவாகும். இன்றைக்கு பல்வேறு வேலை வாய்ப்பு. இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி சொல்லி இருக்கின்றார், வடக்கு பிரதேசத்தை பல்வேறு கைத்தொழில் வேலைவாய்ப்புகளை உருவாகின்ற பிரதேசங்களாக மாற்றி அமைப்பதாக. ஒன்று கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்குவது, இரண்டாவது உல்லாச பிரியான கைத்தொழிலை வளர்ச்சி அடைய செய்வது. பார்த்தீங்களா? அப்ப விவசாயத்தால, கைத்தொழிலால, அடுத்தது உல்லாச பிரியான தொழிலால, அடுத்தது ஏனைய நடவடிக்கைகள் மூலம் இன்றைக்கு வளர்ச்சி அடைய செய்யும் போது வேலை வாய்ப்புகளும் பெறப்படும். அடுத்தது பார்க்கலாம், நடைமுறையில் உள்ள பொருட்கள் சேவைகள் வழங்கும் மற்றும் வீதி வலையமைப்புகளில் மாற்றம் ஏற்படுதல். அது இதனாலும் எங்களுக்கு வளர்ச்சிகளை பெற முடியும், நன்மைகளை பெற முடியும். என அது மோட்டார் வாகனம், விமானம், துறைமுகம், தரை வழியாகவும் விமானம் வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் நாங்கள் வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் போது அதனால பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். எனவேதான் இந்த உட்கிடப்பு, இந்த துறைகள்ல ஒவ்வொரு துறைகள்லையும் நாங்கள் அடித்தளத்திலிருந்து ஆரம்ப நிலையிலிருந்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் போது, வளர்ச்சியான நவீன முன்னேற்றம் அடைந்த மாற்றங்களை நாங்கள் உருவாக்கும் போது அல்லது அதை கடைப்பிடிக்கும் போது அது மொத்த வளர்ச்சியை உருவாக்கும். எனவேதான் பிள்ளைகள் அடி ஆரம்பத்தில் இருந்து, அதுதான் உட்கட்டமைப்பு, ஒவ்வொரு படிமுறையாக நாங்கள் அங்க வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் போது, அங்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் இனம் கண்டு அதற்கான தீர்வுகளை நாங்கள் கொடுக்கும் போது, அங்கிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்கும் போது, அதே நேரத்தில் நவீன யுக்திகளை கையாண்டு நவீன முகாமைத்துவத்தின் ஊடாக இவற்றை நாங்கள் வளர்ச்சியடைய செய்யும் போது தந்த பாட்டில் இலங்கை நாடு அபிவிருத்தியை எட்டிச் செல்லும். சரியா? அடுத்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் ஆசை என்ன? மெசேஜ். வணக்கம் பிள்ளைகள். இதே நேரத்தில் நல்லா படிக்க வேண்டும். அம்மா அப்பாட சொல்ல கேட்டு என்ன நல்ல பிள்ளைகளாக இருந்து நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், அமைதியான பிள்ளைகள், சந்தோஷமாக இருந்து படிக்க வேண்டும். என்ன? ஓகே, நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.